நேற்று வில்லிவாக்கத்தில் நடந்த இஷ்யூவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா நியூஸ்லையும் ஃப்ளாஷ் ஆகிருந்தது. தொடர்ந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே நம்ம வில்லிவாக்கத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். காரணம் என்னென்னா, நான் வில்லிவாக்கம் தொகுதியை சார்ந்தவன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி மக்கள் இயக்கமாக இருக்கும்போதும் நற்பணி மன்றமாக இருக்கும்போதும் கட்சி ஆரம்பித்த அப்புறம் நம்ம பண்ணுற எல்லா விஷயத்தை பற்றியும் வில்லிவாக்கத்தில் என்னென்ன நடக்குது எல்லாமே நான் எடுத்து சொல்லுவேன். ஸோ ஆதவ அர்ஜுனா அவரை மாதிரி ஒரு கேண்டிடேட்டு வில்லிவாக்கத்துக்கு வர்றாருன்னா எந்த அளவுக்கு ப்ளஷர் இருக்கும், எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் தடுப்பாங்க, ஆளுங்கட்சியிலேருந்து எவ்வளோ அழுத்தங்கள் இருக்கும், இது எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் அதெல்லாம் கடந்து நம்ம ஒரு மக்கள் சந்திப்பு நடத்துறது, மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குறது, ஒரு ஜனநாயக நாட்டில் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரெகுலராக பார்த்திங்கன்னா எங்களுக்கு இஃப்தார் நிகழ்ச்சியிலேருந்து ஆரம்பித்தது தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய சிக்கல்கள். நேற்று வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் நம்மளோட பொதுக்கூட்டம் நடந்தது. நீங்கள் எல்லாருமே நம்ம ரோட் சைடு அம்பானி சேனலில் லைவ் பார்த்துருப்பீங்க. ரெகுலராக தளபதியோட ஈவெண்ட்ஸு, நம்ம வில்லிவாக்கத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் லைவ் வந்துட்டுருக்கு, நம்ம ஃபேஸ்புக்லேயும் லைவ் வந்துட்டுருக்கு. தெளிவான விளக்கம் என்னென்னா, நீங்கள் அதை போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்ட்டு. இப்போ ஆன்லைனில் நான் அந்த இடத்துல இருந்தனால என்னை விட தெளிவாக இந்த விஷயத்தை யாராலையும் விளக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் சொல்லலாம். ஆனால் ஸ்டேஜுக்கு பக்கத்திலே தான் நான் இருந்தேன். காரணம், நம்ம சேனலில் லைவ் போயிட்டு இருந்தது. அங்கே இருந்த எல்லா விஷயமும் நான் பார்த்துட்டு இருந்தேன். ட்விட்டரில் கூட நான் ஆக்டிவாக இருந்தேன். நீங்கள் பார்த்தா தெரியும். அங்கே நடந்த விஷயம் உடனே ஆன்லைனில் ஸ்ப்ரெட் பண்ணது நான் தான் எல்லாமே போட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ண, இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்ததுன்றதை தெரியப்படுத்தினதும் மீடியாவுக்கு தெரியப்படுத்தினதும் எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணது நான் தான். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நிற்கும் போது நாஞ்சில் சம்பத் சார் பேச ஆரம்பித்தார். அவர் பேசிகிட்டே இருக்கும்போது சடனாக மேலேருந்து என்னென்னமோ தூள் கொட்டும்போது எல்லாரும் மேலே பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த க்ரௌடே எல்லாருமே மேலே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு மேலேருந்து ஒரு பாட்டில் வந்து அங்கே உட்காந்துருந்த ஒரு அம்மாவோட காலில் வந்து படுது. அதாவது ஒரு பாட்டில் வந்து காலில் பட்டு உடையுது. மாடியிலேருந்து தூக்கி வீசியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஒரு தப்பு நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இடத்துல ட்ரோன் பறந்துட்டு இருந்தது. அது மேலேருந்து பாட்டில் போட்டவங்களுக்கு அது தெரியாது. ஸோ அவங்க கீழே நிகழ்ச்சி நடக்குது, ஸோ யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, நம்ம மாடியிலேருந்து வீசினா யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி மேலே பாட்டிலை தூளாக உடச்சி தூக்கி போடுறது, அந்த தூளை வெளியே போடுறது, ஸோ அந்த கண்ணாடி தூளை தூக்கி எறிகிறது, மேலே பாட்டிலை தூக்கி போடுறது, இந்த விஷயமெல்லாம் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது எல்லாருமே மேலே பார்க்கும்போது ஸ்டேஜ்லேருந்து எல்லாருமே எந்திரிச்சு மேலே பார்க்குறாங்க. அப்போ தான் அங்கேருந்து ஒரு மகளிர் ஓடி வந்து சொல்கிறாங்க, அண்ணா பாட்டில் எடுத்து எங்களை அடிக்கிறாங்க. ஸோ நான் என் கண்ணால் பார்த்தேன். அந்த இடத்துல ஸ்டேஜ் பக்கத்தில் நான் நிற்கிறேன். அண்ணா பாட்டில் தூக்கி அடிக்கிறாங்கன்னு சொல்லி ஆதவ் சார் கிட்ட சொல்லும்போது இமீடியட்டாக எல்லாருமே அங்கே பார்க்குறாங்க. ஆதவ் சார் கூட இருக்கிற ஒரு 4-5 டீம் இருக்காங்க. அவங்க உடனே அந்த ஸ்பாட்டுக்கு அங்கே போய் பார்த்தோன்னா கீழே ஃபுல்லாக பாட்டிலாக இருக்குது. அந்த பாட்டில் பீஸ் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ உடனே அந்த இடத்துல இது லைவ்ல நடக்குது. அதற்கு பிறகு குளத்தூரில் வாக்கு சேகரித்து அவர் வில்லிவாக்கத்திற்கு நேற்றைக்கு வர முடியவில்லை. அலை அலையால் அணி அணியாய் ஆர்த்து வந்த அந்த வாலிபர்களின் சேனையை தாண்டி எங்கள் தலைவர் நேற்றைக்கு ஆதவ் அர்ஜுனாவுக்கு வாக்கு சேகரிக்க வில்லிவாக்கத்திற்கு வர முடியும். எங்கள் தலைவர் நீதி உலா வருகிறார். அன்னை தமிழகத்தின் அரியாசனத்தில் இருக்கிற முதலமைச்சர் நீதி உலா வருகிறார். ஆனால் எங்கள் தலைவர் நீதி உலா வந்தால் வடபுலத்தில் இருக்கிற இந்தியா டுடே என்டிவி கூட தேசிய அளவில் எங்கள் தலைவருக்கு ஒரு வெளிச்சத்தை தருகிறார். இது செட்டிங். நிறைய பேர் நான் அந்த வீடியோ போட்டேன்னு என்ன செட் பண்றீங்களா, ஆதவ அர்ஜுனா அவர்களே ஒரு கதை கட்டுறாரு, நல்லா இருக்கு ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்பார்க் மீடியான்னு ஒன்று இருக்கு, திமுகவோட கைக்கூலினே சொல்லலாம். எல்லா நெகட்டிவிட்டியும் எல்லா பொய் தகவலும் பார்த்தீங்கன்னா அந்த பேஜில் தான் வரும். அவங்க என்ன போட்டாங்க தெரியுமா, பெண்கள் மீது பாட்டில் வீச்சு, 2 பேர் கைது. அதாவது 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் கைதுன்னு சொல்லி அந்த பேஜில் போடுறாங்க. இப்போ 2 விஷயம் நான் காட்டுறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் டிவியில் வந்த நியூஸ், இந்த சைடு ஒன்று காட்டுறேன் பாருங்க. அது பார்த்தீங்கன்னா பாலிமர் நியூஸில் வந்தது. அதாவது பெண்கள் மீது பாட்டில் வீச்சு, 2 பேர் கைது. அவங்களோட முகத்தை மூடி காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த 2 பேரோட முகத்தை மூடிட்டு ஜீப்பில் ஏற்றிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் எல்லாருமே கத்துறாங்க, அவரோட முகத்தை காட்டுங்க, ஏன் முகத்தை மூடி கூட்டு போறீங்க, ஏன் பாதுகாப்பு கொடுக்குறீங்க, பெண்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க, எதுக்கு மறைச்சு கூட்டு போறீங்கன்னு சொல்லி அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போதே அங்கே இருக்கிற தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கத்துறாங்க. ஸோ தமிழக வெற்றி கழகம் நிர்வாகி தான் இதை பண்ணானா நாங்கள் ஏன் அங்கே நின்று கத்த போகிறோம். ஸோ இது லைவ் ஃபுட்டேஜ் பாலிமர் நியூஸ்லையும் வந்திருக்கு. அங்கே இருக்கிற எல்லா மீடியாவும் இதை கவர் பண்ணியிருக்காங்க.
இந்த ஸ்பார்க் மீடியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பையனோட மொபைல் பறிமுதல் அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல விஜய் அவர்களோட ஃபோட்டோ இருக்கு. ஒவ்வொரு கட்டுக்கதைகள் நடத்திட்டு இருக்காங்க. காவல்துறைக்கு எங்களுடைய பணிவான வேண்டுகோள், எங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஏரியால கண்ணாடி பாட்டில வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கமிங் சோடா பாட்டில் கண்ணாடி பாட்டில வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தூள் பாட்டில உடைச்சு தூள் அடிச்சு ஒரு பெண்மணியோட ஷோல்டர்ல அடிச்சிருக்காங்க. திமுகவுடைய இந்த சதி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். காவல்துறை இதை கடுமையாக இப்பொழுதே கண்டிக்கிறோம். இல்ல இதே இடத்துல நாங்க உட்காருவோம், கிளம்ப மாட்டோம். இன்னும் அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு. கண்ணாடி பாட்டில் வச்சு அடிக்கிறதா ஜனநாயகமா? திரு மு க ஸ்டாலின் சார், நிப்பாட்டியா எல்லாத்தையும், நிப்பாட்டியா. இப்பயே எவ்வளவுதான் அடிப்பீங்க கேட்கிறேன். நாங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க சொல்லிட்டேன் நானு. திருப்பி அடிச்சு தாங்க மாட்டீங்க. நாங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். திமுக திருப்பி கேட்டுக்கிறேன், காவல்துறை எங்களுடைய பெண்கள் மீது கை வைத்தால் நாங்க சும்மா இருக்க மாட்டோம். கண்ணாடி பாட்டில உடைச்சு எரிஞ்சது யார்? இந்த நைட்டை கைது செய்யணும், இப்பவே கைது செய்யணும். இல்லை என்றால் அதை வச்சா இங்கே உட்கார்ந்துட்டு இருப்பேன். எங்களுக்கு நியாயம் கிடைக்கல, இங்கே உட்காருவோம். எவ்வளவு பொறுமையா இருக்கிறது? கரூர்ல ஆரம்பிச்சீங்க, எங்க போனாலும் மிரட்டல்கள். இன்னைக்கு கண்ணாடி பாட்டில வச்சு எங்களுடைய பெண்கள் மேல அடிக்கிறீங்க. இதுக்கு பதில் சொல்லவில்லை என்றால், இதுக்கு தீர்வில்லை என்றால் நாங்கள் கைது செய்தாலும் நாங்க இங்கதான் உட்கார போறோம். இப்ப நம்ம உட்காருவோம், இங்கே உட்காருவோம். ஸோ இப்போ இன்னொரு பக்கம் நான் வரேன். அதாவது தொடர்ந்து வில்லிவாக்கம் தொகுதியில், எங்கள் சட்டமன்ற தொகுதியில் தொடர்ந்து பிரச்சாரங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது நடந்ததுக்கு இன்னொரு வெர்ஷன் நான் சொல்கிறேன். ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லணும் இல்லையா? அதாவது தொடர்ந்து ஒரு மாதமாகவே பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரச்சாரங்கள் பண்ண ஆரம்பித்தோம். அதை ஒரு அதான் கேண்டிடேட்டு அனௌன்ஸ் பண்ண, தலைவர் அனௌன்ஸ் பண்ண அப்புறத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் இன்னும் அதிகமாக வலுவாக நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்போது அதிகமாக பிரச்சாரத்துக்கு வருது யார் தெரியுமா? மகளிர் அணி. பெண்கள் தான் பார்த்தீங்கன்னா தினம்தோறும் பார்த்தீங்கன்னா காலை 7 மணிக்கு வந்தாங்கன்னா நைட்டு 8 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம் தொகுதியில் எல்லா இடத்துலையும் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. ஸோ இது பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த அரசியல் வரலாற்றிலே புதுசாக இருக்குன்னு சொல்லலாம். ஆண்கள் போய் பார்த்துருக்கோம், ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு போய் பார்த்துருப்பாங்க, கட்சிக்காரங்க போய் பார்த்துருப்பாங்க. ஏன்னா பெண்கள் காலை 7 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா இது ஒரே ஒருத்தருக்கு தான் நடக்கும். எங்கள் அண்ணன் தலைவர் தளபதி விஜய் அண்ணனுக்காக மட்டும்தான் நடக்கும். ஸோ இது எல்லாருமே பார்க்குறாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் பார்க்குறாங்க. என்னடா இவ்வளோ பெண்கள் பேம்ப்ளேட்டோட வந்து ஓட்டு கேட்குறாங்களே, இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கே, பெண்களுக்கு இவ்வளோ முன்னுரிமை கொடுத்துருக்காங்க, இவ்வளோ ஈடுபாடாக அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டில் அவங்கள எவ்வளோ ஃப்ரீடமாக எப்படி நம்பி அனுப்புகிறாங்க, இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிற கட்சி இருக்கேன்னு சொல்லி அவ்வளோ நம்பிக்கை. வில்லிவாக்கம் ஃபுல்லாக இதுதான் டாக்கு. எல்லா கட்சிக்காரங்களும் இதுதான் பேசிகிட்டு இருக்காங்க, பெண்கள் அதிகமாக வராங்கன்னு சொல்லி. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் நடக்கும்போது கரெக்டாக பெண்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. தொடர்ந்து நடக்குதுங்க, இன்றைக்கி நேரத்தில் தொடர்ந்து நடக்குது. ஸோ இது பண்ணுறாங்கன்னும் போது எங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, இம்மீடியட்டாக அந்த ட்ரோன் மேலே பார்க்கும்போது அவங்க மாடியிலேருந்து பாட்டிலை தூக்கி அடிக்கிற விஷுவலே வந்துச்சு ஆன்லைனில். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. மேலேருந்து பாட்டில் தேடுறதும் இருட்டில் அதை எடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரோன் மூலியமாக மாட்டிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இது நடந்த அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா ஆதவ் சார் டீம்லேருந்து அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற அந்த ஹோட்டல் மேலே இருக்கிறது சைடில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை அந்த இடத்துல போய் பேசி வாங்கிட்டாங்க. ஆனால் சப்போஸ் இவங்க வேறு ஏதாவது அமைப்பை சேர்ந்தவங்களோ திமுகவை சேர்ந்தவங்களோ யாராவது சொல்லி அமைச்சிருந்தாங்கன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் உடனே டெலீட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம லீகல் டீம் அங்கே இருந்தனாலும் நம்ம டீம் எல்லாருமே அங்கே இருந்தனாலும் இமீடியட்டாக இந்த இஷ்யூ நடக்கும்போது ஆதவ் சார் பக்கத்தில் இருந்து அவரை கூப்பிட்டு உடனே என்னமோ சொல்கிறாரு. அவங்க ஓடி போகிறாங்க. போன உடனே அவங்க ஃபோனில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கனெக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. காரணம் சப்போஸ் அது டெலீட் ஆகிடுச்சுன்னா ரிமூவ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது நமக்கு தெரியாது. இப்போ அந்த ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்களே, முகத்தை மூடி கூட்டிகிட்டு போனாங்களே, அவங்க தான் இந்த பாட்டிலை தூக்கி போட்டாங்களான்றது எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்ககிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கிறவங்களோட முகம் எங்ககிட்ட இருக்குது. நைட்டு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு மிட் நைட்டு இந்த மீட்டிங் முடிஞ்சோடனே ஆதவ் அர்ஜுனா சாரும் எங்கள் மாவட்ட செயலாளரும் அங்கே இருந்த நிர்வாகி எல்லாருமே K2 போலீஸ் ஸ்டேஷன், ஐநாவரம் வில்லிவாக்கம் தொகுதியில் இருக்க K2 ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க.
நைட்டு போய் நம்ம அட்வொகேட் டீம் எல்லாம் வச்சு பேசும்போது கூட அந்த பையனை எங்ககிட்ட காட்டவே இல்லை, அந்த பையனோட முகமும் காட்டல. நாங்கள் இமீடியட்டாக எஃப்ஐஆர் காப்பி போட சொன்னோம், அவனோட ஃபோன் செக் பண்ண சொன்னோம், யார் யார் கூட பேசியிருக்காங்க, அதில் என்னென்ன ரெக்கார்டிங்ஸ் இருக்குது, என்ன நடந்தது, இதோட பேக்ரவுண்ட் என்ன எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஒரு எஃப்ஐஆர் போட சொன்னோம். அவங்க ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுங்கள் சார், அந்த ஃபுட்டேஜ் இருக்குது நான் ஆட் பண்ணுறேன், ஆதவ் சார் வெளியே வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. ஸோ வெயிட் பண்ணுங்கள் சார், நாங்கள் உங்களுக்கு காலையில் 10 மணி, அதாவது இன்றைக்கி 10 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டு தரேன், இதில் என்னென்ன இருக்குது எல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த அடிபட்டது பாருங்கள், காலில் அடிபட்டு ஒரு லேடி இருந்தாங்கன்னு சொன்னால அந்த அம்மாவை அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அட்மிட் பண்ணியிருந்தோம். அவங்களையும் பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா சாரும் நம்ம மாவட்ட செயலாளர் நம்ம நிர்வாகி எல்லாருமே நேரில் போய் சந்திச்சாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கட்சி நிர்வாகி கிடையாது, அந்த கூட்டத்தில் நம்ம என்ன பேச போகிறோம், தமிழக வெற்றிகரம் என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கறதுக்கு வந்த கூட்டம். அந்த கூட்டத்தில் வந்து லேடி, நாங்கள் யாரும் காசை கொடுத்து ஆளை கூட்டின்னு வர மாட்டோம், அண்ணன் மேலே இருக்கிற அன்பில் என்ன பொதுக்கூட்டத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க காலையில் இது பட்டிருக்குது. ஸோ நிஜமாலே வருத்தத்துக்குரிய விஷயம். இமீடியட்டாக இதை நம்ம எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும், இப்படி நடந்ததுன்ட்டு. நீங்கள் ஆதவ் சார் பேசின ஸ்பீச்செல்லாம் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ கோவத்தோடு அவரோட அந்த வெளிப்பாடு இருந்ததுன்ட்டு. ஸோ எஃப்ஐஆர் போட்டோன்னா முழு விவரம் வெளியே வரும். இதுக்கு பின்னாடி திமுக இருந்ததா, யார் சொல்லி அந்த பையன் இதை பண்ணால், எதனால் பண்ணால், அவங்க 2 பேரும் அந்த ஹோட்டலுக்கு எதுக்கு தங்க வந்தாங்க, மாடியில், அதாவது இவ்வளோ பெரிய மீட்டிங் நடக்குது, இத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு தெரியும். இவ்வளோ பெரிய மீட்டிங் நடக்கும்போது மேலேருந்து தைரியமாக ஒருத்தன் இதை பண்ணணும்னா யார் தூண்டுதலில் பண்ணியிருப்பா, நம்மளை காப்பாற்றிடுவாங்க, நம்மளை பற்றி யாரும் பேச மாட்டாங்க, நம்ம இதை பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிடுவோம், அவனோட மனநிலை என்ன இருந்தது, அந்த போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போனது அவன் தானான்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம தெரிய வந்துடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆனால் நம்ம இப்போ மீட்டிங் போடும்போது நமக்கு தெரியும், அதாவது திமுக அதிமுக இந்த வேறு கட்சிங்களாம் மீட்டிங் போடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த லோக்கலில் இருக்கிற கரண்ட் பாக்ஸ்லேருந்து தான் கரண்ட் எடுப்பாங்க, அதாவது அந்த பாக்ஸ்லேருந்து கரண்ட் எடுத்து தான் நிகழ்ச்சியாக பண்ணுவாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் எல்லா தொகுதியிலும் எப்படி தெரியுமா கரண்ட் எடுக்கிறாங்க, வெளியிலேருந்து நாங்கள் காசை கொடுத்து ஜெனரேட்டர் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு ப்ராப்பரான ஒரு அனுமதி வாங்கி தான் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு, அந்த ஸ்டேஜ் லைட்டு, அங்கே இருக்கிற மக்களுக்கு அந்த ஃபோக்கஸ் லைட் எல்லாமே வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் தமிழக வெற்றி கழகம் லைட் எடுக்கிறது. ஸோ எல்லாத்திலுமே நியாயமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதுவாக வேறு கட்சியாக இருந்ததா, ஆளும் கட்சியாக இருந்ததுன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கரண்ட் பாக்ஸில் தான் கரண்ட் எடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஜெனரேட்டரை வச்சு தான் எடுக்கிறோம். இது வச்சா அவங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னா நடுவில் இவனுங்க கரண்டும் கட் பண்ணுவானுங்க, நிறைய விஷயங்கள் எங்களுக்கு பண்ணுவாங்க. அதனால் நாங்கள் எல்லாத்துக்கும் முன்னெச்சரிக்கையாக இருந்து அந்த ஈவெண்ட்டு நல்லபடியாக முடியணும். ஆனால் வில்லிவாக்கம் தொகுதியில் ஆதவ் சார் நிற்கிறாருன்னு தெரிஞ்சதுலேருந்து திமுக நிர்வாகிகள் தலைமறைவுன்னு சொல்லலாம். அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. இன்னும் 20 நாள் தாங்க இருக்குது. குளத்தூரில் நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ வில்லிவாக்கத்தில் நாங்கள் அவ்வளோ ஜாக்கிரதையாக மூவ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோட எண்டில் ஆதவ் சார் பேசின வீடியோ போடுறேன், நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு இந்த மாதிரி செயல்கள் திமுக அரசு பண்ணுறதுலையும் அவங்க எதுக்கு நமக்கு இவ்வளோ குடைச்சல் கொடுக்குறாங்கன்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம தலைவரோட வீடியோஸ் எல்லாமே லைவில் நம்ம சேனலில் வருது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உயிர் இருக்கிற வரைக்கும் தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. ஸ்டாட்டா டேக்கர் பாபாய், நான் உங்கள் ஏஜே. நன்றி. வந்து உத்தரவாதம் கொடுத்தாரு, இல்ல இதுல வந்து திட்டமிட்ட சதி இருக்கா, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் எஃப்ஐஆர் போடுவோம். அவங்களுடைய கால் ரெக்கார்டிங் எல்லாம் செக் பண்ணுவோம். அவங்களுடைய குடும்ப பின்புலம் ஃபுல்லாக நாங்கள் செக் பண்ணுவோம். எல்லாத்தையும் செக் பண்ணி நாங்கள் விசாரிக்கிறோம். விசாரித்து சார்ஜ் ஷீட் போடுறோன்னு சொல்லியிருக்கோம். அவர் சொன்ன வாக்குறுதியை நம்பி நாங்கள் எஃப்ஐஆர் காப்பிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஏதாச்சும் மு.க. ஸ்டாலின் சாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் உடனடியாக நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் கண்டிப்பாக இறவோம். இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது போறதெல்லாம் அதுக்கப்புறம். எங்களை நம்பி பெண்கள் வரும்பொழுது அவங்க மேல ஒரு சிறு தூசி பட்டா கூட நாங்க வந்து சும்மா விட மாட்டோம். அவங்க மேல பாட்டிலே அடிச்சு உடைச்சிருக்காங்க. தலையில பட்டிருந்தா அவங்க உயிரிழப்பு கூட ஏற்பட்டிருக்கும். கடுமையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அதனால இன்றைக்கு எஃப்ஐஆர் காப்பியாக வெயிட் பண்றோம். எங்களுடைய பிரச்சாரம் மீண்டும் வலிமையுடன் காலைல பர்மிஷன் வாங்கிட்டு எந்த வெஹிக்கிளும் யூஸ் பண்ணாம ரோட்ல நடந்து ஒவ்வொரு தெருவா ஒவ்வொரு வீட்டு நான் போவேன். அதை நான் பதிவு பண்றேன். சிசிடிவி ஃபுட்டேஜ் நாங்க வந்து போலீஸ்ல கொடுத்திருக்கோம். அது எங்க கிட்ட இன்னும் யாரு கைது பண்ணாங்க அவங்க முகத்தை எங்களுக்கு காமிக்கல. எங்க கிட்ட இருக்கு. அரெஸ்ட் பண்ணும் பொழுது கண்டிப்பா அவங்க முகத்தை காமிக்கணும். வீடியோ எங்க கிட்ட இருக்கு, ப்ரூஃப் இருக்கு. ஆனா காவல்துறை யாரு அரெஸ்ட் பண்ணாங்கிறது காமிக்கல. நாங்க ஃபுட்டேஜ் கொடுத்துட்டோம். ஃபுட்டேஜ் கொடுத்து கைது பண்ணி வச்சிருக்காங்க. காலையில எல்லா விதமா நாங்க வந்து உங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொன்னீங்களோ அதுக்கெல்லாம் நாங்க எஃப்ஐஆர் போட்டு நாங்க வந்து உங்களுக்கு தரோம்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க.
காவல்துறைக்கு நாங்கள் ஒத்துழைப்பு இப்பொழுது கொடுக்கிறோம். காலையில 10 மணிக்குள்ள இதுக்கான எஃப்ஐஆர் காப்பியும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கவங்க தான் கரெக்டா அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. காப்பீஸ் எல்லாமே நாங்க கொடுத்திருக்கோம். எங்களுடைய அட்வொகேட்ஸ் டீம் மினிட் நைட்டு தூங்காம நாங்க இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். கடுமையான நியாயம் கிடைக்கும். இனி தமிழக வெற்றி கழக தொண்டர்கள்ல பொதுமக்கள் மீது கை வைத்தால் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் எங்களுடைய உயிரை மீறி அவங்களை காப்பாத்துங்க நாங்க சொல்றோம். தேர்தல் அலுவலர்கள் என்ன சொல்றாங்களோ அவங்க 300 பேர் சொன்னாங்க. அதுக்கு மேல சேர் போடல, ஒரு பாதையை விட்டோம். அதே மாதிரி ஒரு அறவழியில எங்களுடைய பிரச்சாரத்தை தொடங்கணும். பிரச்சாரத்துடைய நடுவுல ரைட் சைடுல ஒரு மேன்ஷன் தங்கும் விடுதி இருக்கு. அங்க இருந்து 2 பேர் பாட்டில்களை உடைச்சி தூக்கி எறிஞ்சாங்க. அண்ணன் நாஞ்சில் சம்பத்தன் பேசிட்டு இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்துச்சு. இம்மீடியட்டா நம்மளோட நிர்வாகிகள், மாவட்ட செயலர் எல்லாரும் அங்க ஓடினாங்க. அதுல என்னுடைய அம்மா வயதில் இருக்கக்கூடிய ஒரு அம்மாவுக்கு அந்த பாட்டில் நேரா அவங்க முட்டில ஸ்ட்ரைட்டா அடிச்சு உடைஞ்சிருக்கு. இந்த உடைஞ்சு தெரிச்ச வலியிலையும் அதிர்ச்சியிலையும் அவங்க மயக்கம் போட்டிருக்காங்க. தலையில அடிபட்டு தான் இந்நேரம் உயிரே போயிருக்கும். ஸோ அவங்கள தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே அவங்கள போய் பார்த்தேன். அந்த காலெல்லாம் வீங்கி இருக்கு. ட்ரிப்ஸ் ஏத்திட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி பய உணவுல இருக்காங்க. அவங்க குடும்பம் ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. வலியோட நடக்க முடியாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல பார்த்து முடிச்ச பிறகு அவங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தைரியம் கொடுத்தாரு. எங்களுக்கு நாங்க எல்லாரும் போய் அவங்களுக்கு தைரியம் கொடுத்தோம். அவங்களோட எப்பையும் நாங்கள் துணை இருப்போம்ங்கிறத பதிவு பண்ணோம். அவங்களுக்கு தேவையானதை எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கோம். இப்ப ட்ரிப்ஸ் ஏத்திட்டு இருக்காங்க. தலையில அடிபட்டு இருந்தா இந்நேரம் அவங்க நிலைமை என்ன நிலைமைங்கிறது எங்களை நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. அங்கிருந்து இங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்தோம். இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசணும். நாங்கள் கோரிக்கை வச்சோம். சிசிடிவி ஃபுட்டேஜ் உடனே நாங்க ரெக்கவரி பண்ணிட்டோம். உள்ள ரூம்குள்ள நிறைய பாட்டில்ஸ் இருந்திருக்கு. அதை உடைச்சி வச்சிருந்திருக்காங்க தூளா. இத திமுகவுடைய மு.க. ஸ்டாலினுடைய பயம் எங்க பார்த்தாலும் அவருக்கு தெரியுது. நேற்று குளத்தூருக்குள்ள வரக்கூடாதுங்கிற என்ற உணர்வுடன் காவல்துறையே இல்லாம அது ஒரு பெரிய ஸ்டாம்பீடை உருவாக்க பார்த்தாங்க. பாதியிலே பிரச்சாரத்தை முடிச்சோம். வில்லிவாக்கத்துல பிரச்சாரம் பண்ணலான்னு ஆரம்பிக்கும் பொழுதே 2 குண்டர்களை வச்சு பாட்டில உடைச்சு, அதுவும் பெண்கள் மேல உடைக்கிறாங்க. பெண்கள் மேல உடைச்சா அவங்க பயந்துட்டு இனிமேல் கூட்டம் வரமாட்டாங்க, பிரச்சாரத்துக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு கேவலமான சிந்தனை, ஒரு ரவுடித்தனமான அரசியலை இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களும் சேகர் பாபு அவர்கள் மாதிரி இருக்கக்கூடிய ரவுடிசம் உருவாக்கக்கூடிய அமைச்சர்களும் அதை உருவாக்கிட்டு இருக்காங்க. அரசியலை நாங்க ஜனநாயக பூர்வமாக 5 வருஷமா செஞ்ச ஆட்சியை செய்த தவறுகளை நாங்க சொல்லி காமிச்சிட்டு இருக்கோம். இதை தவிர நாங்க எதுவும் செய்யறது இல்லை. ஆனா அவங்களை எதிர்த்து யாருமே பேசக்கூடாதுன்னு ஒரு மன்னராட்சி மனநிலையை உருவாக்கி இன்னைக்கு ஒரு அம்மா ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருக்காங்க. அவங்க குடும்பம் ஹாஸ்பிட்டல்ல நிக்குது. சாதாரண ஒரு ஏழை குடும்பம் அது. எங்க தலைவர் விஜய் அவர்களுடைய கட்சியை விரும்பி இந்த பிரச்சாரத்தை பார்க்க வந்தவங்க, அவ்வளவுதான். கரூர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நாங்க எல்லா கொடுமைகளையும் இந்த திமுக அரசு கிட்ட இருந்து
நாங்க எதிர்கொண்டுகிட்டு இருக்கோம். காவல்துறையும் இந்த அதிகாரத்தை வச்சு பணபலத்தை வச்சு எங்களை எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குமோ அதை நெருக்கடி கொடுத்துட்டே இருக்கிறாங்க.